கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 14ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். இந்த மத்தேயு நற்செய்தியாளர் 14ஆம் அதிகாரத்துல 22-33 வரைக்கும் ஒரு சம்பவம் அதில் பதிவு செய்யப்படுகிறது. என்ன அப்படின்னா, இயேசு சீடர்களை நீங்கள் படகுல ஏறி அக்கறைக்கு போங்க அப்படி என்று துரிதப்படுத்துகிறார். ஆனால் அவர் அந்த படகிலே செல்லவில்லை. அவர் மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணும்படி சென்று விடுகிறார். இங்கு அவர்கள் சொன்ன உடனே அவர்கள் கீழ்ப்படிந்து படகிலே ஏறி கடலிலே பயணம் செய்தார்கள். திடீரென்று இரவு நேரத்திலே ஒரு பெரிய காற்று சூறாவளி போன்று ஏற்படுகிறது. படகு அப்படியே அமிழ்ந்து போகிற அளவுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. இவர்கள் எல்லாம் சீடர்கள் எல்லாம் பதறுகிறார்கள், கதறுகிறார்கள். என்ன செய்வோம் என்று தெரியாமல் நாங்கள் மடிந்து போகிறோமே என்று கூக்குரல் இடுகிறார்கள். உடனடியாக இயேசு தனிமையாக ஜெபம் பண்ண சென்றவர், அவர் 4ஆம் ஜாமத்திலே, அதாவது 4ஆம் ஜாமம் என்பது 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ளதான் அந்த 4வது ஜாமம். அந்த நேரத்திலே இயேசு கடலின் மீது நடந்து வந்தார் என்பதை பதிவு செய்கிறார். உடனே அங்கு ஒரு பெரிய அமுதல் உண்டாகிறது. அவர் அதட்டுகிறார், அமைதிப்படுத்துகிறார். சீடர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். நீங்கள் பயப்படாதீர்கள், நான் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆட்டுகிறார், தேற்றுகிறார், பயப்படாதீர் என்று சொல்லுகிறார். இது ஒரு பக்கம். இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே கீழ்ப்படிந்து சென்றதுனாலே அவங்களுக்கு உபத்திரவம் வந்தது. சென்றதுனாலே உபத்திரவம் வந்தது. இதே பழைய ஏற்பாட்டிலே யோனா அவர்கள் நினிவே பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்ட போது அவன் கீழ்ப்படியாமல் தர்ஷீசுக்கு சென்றதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதை அறிந்து இவன் கீழ்ப்படியாமல் தர்ஷீசுக்கு செல்கிறார் என்று அந்த கடலிலே அவன் பயணம் செய்த போது, தூங்குகின்ற போது ஒரு பெரிய சூறாவளி காற்றை உண்டு பண்ணுகிறார். இவன் கீழ்ப்படியாததுனாலே இவனுக்கு அந்த காற்று உண்டு பண்ணுகிறார். சீடர்கள் கீழ்ப்படிந்தார்கள், அவர்களுக்கும் அந்த காற்றை உண்டு பண்ணுகிறார். அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யோனா அவர்களுக்கு மனம் திரும்புவதற்காகவே அந்த ஒரு காற்றை உண்டு பண்ணுகிறார். ஆனால் சீடர்களுக்கு பரிபூர்ணமான விசுவாசம், 100க்கு 100 விசுவாசம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே காற்று உண்டு பண்ணுகிறார். அந்த சம்பவத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு உணவளித்தார். 5 மீன் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு உணவளித்த சம்பவத்துக்கு அடுத்த சம்பவம் தான் இது. இப்ப ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார், அவரால் எதெல்லாம் முடியும் என்று அறிந்த சீடர்கள் படகிலே பயணம் செய்கின்ற போது, ஆபத்து வந்த போது இவர்கள் கலக்கம் அடைகிறார்கள். இவர்கள் கலக்கம் அடைந்திருக்க கூடாது. ஏனென்றால் அந்த சம்பவம் இவர்களுக்கு உள்ளத்தில் இடைப்பட்டிருக்க வேண்டும். அவரால் ஆகும், நம்மை காப்பாற்றுவார். ஏனென்றால் இவர்கள் பதறுவதனாலே அற்ப விசுவாசி என்று கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பல சூறாவளி, வியாதி என்ற சூறாவளி, கடன் பிரச்சனை என்ற சூறாவளி, இதெல்லாம் வந்த போதிலும் கூட கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார், வழிநடத்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். இந்த பிரச்சனையும் அவர் நமக்கு நடத்துவார், கைவிட மாட்டார், ரெக்கார்டைய செய்ய மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம் வாழ்க்கையை அக்டோபர் மாதம் இந்த முதல் தேதியை துவங்குவோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.